வணக்கம். வாய்மை குரல் செய்திகள். திருச்சி மாவட்டம் லால்குடி புறந்தாக்குடியை சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவர் தான் முகநூலில் கேபிட்டல் ஃபினான்ஸ் என்ற விளம்பரத்தை பார்த்து தொடர்பு கொண்டு பேசிய போது டாக்குமெண்ட் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் என பல காரணங்களை கூறி பணம் கேட்டதை நம்பி மொத்தம் ரூபாய் 1,00,000 அனுப்பியுள்ளார். பின்னர் லோன் பணம் ரூபாய் 3,00,000 தராமலும் இவர் அனுப்பிய பணத்தை திரும்பி தராமலும் ஏமாற்றி வந்துள்ளனர். இது தொடர்பாக குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டார்கள். இவ்வழக்கு சம்பந்தமாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் அவர்கள் மேற்படி குற்ற வழக்கின் குற்றவாளிகளை பிடிக்கும் பொருட்டு சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் சுமதி என்பவர் தலைமையில் ஒரு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் எண்களை ஆய்வு செய்தும் குற்றவாளிகள் திருப்பூரில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் 19/9/2025 இரவு தனிப்படையினர் அங்கு சென்று வழக்கின் குற்றவாளிகளை கைது செய்தனர். மேலும் அவர்கள் மோசடிக்கு பயன்படுத்திய மொபைல் போன்கள் 10, லேப்டாப் 1, மோடம் 1, சிம் கார்டு 10 மற்றும் வங்கி கணக்கு புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் அவர்கள் 20/9/2025 மாவட்ட காவல் அலுவலகத்தில் வழக்கின் குற்றவாளிகளையும் அவர்கள் மோசடிக்கு பயன்படுத்திய சாதனங்களையும் பார்வையிட்டும் சிறப்பாக பணியாற்றிய தனிப்படையினரை பாராட்டி வெகுமதி வழங்க பரிந்துரை செய்துள்ளார். மேலும் சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வுடன் இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். வாய்மை குரல் செய்திகளுக்காக பிரின்சி.